Hi friends, welcome to Ahilu Arts channel. நான் உங்க host உமா. இந்த வீடியோல நம்ம இந்த அழகான பேபி டால் டாப் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து ஒரு அவேலபிள் பேட்டர்ன் தாங்க. ரெட் ஹார்ட்ல இருக்கு. பேபி டால் டாப்னே இருக்கும். நீங்க சர்ச் பண்ணுங்க. பட் நான் அந்த பேட்டர்ன் எக்ஸாக்ட்டா அப்படியே ஃபாலோ பண்ண போறது இல்ல. ஏன்னா அது வந்து தனியா பண்ணிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடு தனியா பண்ணிருக்காங்க, பேக் சைடு தனியா பண்ணி அட்டாச் பண்ணிருக்காங்க. நான் அந்த மாதிரி வர்க் பண்ண போறது இல்ல. நான் வந்து நம்ம அந்த Dresses பண்ற மாதிரி ஃபுல்லா தான் வர்க் பண்ண போறேன். சரிங்களா? சோ இத இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இவங்க கொடுத்துருக்க எக்ஸாக்ட் கலர்ஸே யூஸ் பண்ண போறேன். ஒயிட், Black அந்த பேண்டுக்கு வந்து இந்த மெரூன் கலர். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து மேல லைட் பர்பிள், கீழ டார்க் பர்பிள், வெயிஸ்ட்ல வந்து ஒயிட் கலர் ஆர் பிங்க் ஷேட்ஸ் ஆர் ப்ளூ ஷேட்ஸ் எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய இஷ்டம் தான். சரிங்களா? நீங்க யாருக்காக பண்றீங்களோ அவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்க பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து அந்த ஒயிட் கலரில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ண போகிறோம். அந்த வெயிஸ்ட் லைனில் வந்து சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ணுறோம். இந்த பிளாக் கலரில் வந்து டபுள் க்ரோஷே தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே ரொம்ப ஃபேன்சியான ஸ்டிச்சஸ், செல்ஃப் ஸ்டிச் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதில் மீடியம், ஸ்மால் மீடியம் சைஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செயின் போடணும். சரிங்களா? நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுவேன்னா ஸ்மால் மீடியம் சைஸ் பண்ணுறதுக்கு 120 செயின்ஸ் போடுவேன். ஸோ நீங்கள் லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் செயின் சைஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 150 செயின்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து ரொம்ப லூஸாக இருக்கிற டாப் தான். அதனால் நீங்கள் ரொம்ப டைட்டாக போட்டு பத்தலைன்னா ரொம்ப கஷ்டம். பண்ண ஒர்க்லாம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செயின் போடுறதுனால தப்பே கிடையாது. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரிங்களா? ஸோ நான் வந்து 120 செயின் போடுறேன். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோட 120 செயின் முடிச்சிட்டேன். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப பத்தாமல் போகிறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தப்பு கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிங்கிள் க்ரோஷே ரோ போட போகிறோம். எப்பயுமே ஸ்டார்டிங்கில் வந்து சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எட்ஜிங் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 120 செயின் போட்டிருக்கேன், ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா செயின் போட்டிருக்கேன். எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து இப்போ சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணும்போது ஒரு செயின் போட்டுட்டு தான் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா? அதனால ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு மொத்தம் 120 செயின் கீழே கிடைக்கும். ஆர் நீங்கள் எவ்வளோ செயின் போட்டிருக்கீங்களோ அவ்வளோ செயின். ப்ளஸ் நான் இன்னொன்று சொல்லணும், நான் வந்து இப்போது 6mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? தெரியுதா? ஓகே, இது வந்து 6mm ஹூக்கு. ஸோ 6mm ஹூக் இருக்கிறனால நான் வந்து 120 செயின் போட்டால் என்ன சைஸ் வருதோ அதே தான் நீங்கள் யூஸ் பண்ணுற ஹூக்குக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் என்ன யான் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் என்ன ஹூக் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய சைஸும் வரும். சரிங்களா? ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே ரோ போடுறோம். நம்மளுக்கு எப்பயுமே தெரியும், நம்ம வந்து அந்த சைட் லூப், அதாவது ஃப்ரண்ட் லூப்லேயோ பேக் லூப்லேயோ ஒர்க் பண்ண மாட்டோம். பின்னாடி திருப்பி இந்த ஸ்பைனில் தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரெண்டு சைடும் கரெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? இதை வந்து நான் ஏன் ரவுண்டாக ஒர்க் பண்ணல, இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்டாக ஒர்க் பண்ணலன்னா, நான் வந்து ஜிப்பரோ இல்லை பட்டனோ வந்து வைக்கிறேன். ஏன்னா போடும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக வந்து நம்ம ஜிப்போ இல்லை பட்டனோ வைக்கணும். அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ரோ வந்து ஓப்பனாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டையும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ரவுண்டாக ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு பட்டனோ இல்லை ஜிப்போ வைக்கிறதுக்கு இதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே ரோ போட போகிறோம். ஒரு 120 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்த ரவுண்ட்லேருந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதை போட்டு முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ரவுண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து நான் ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம ஒரு 4 ரவுண்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுவோம் ரோ வைஸாக. அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு செயின் 1 போட்டு அதே ஸ்டிச்சிலேயே ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சிலேருந்து ஆரம்பிக்கலாம். பட் அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேப் ரொம்ப தெரியும். நீங்கள் பட்டன் வைக்கும்போதோ இல்லை ஜிப்பு வைக்கும்போதோ வந்து அந்த கேப் வந்து அப்படியே தெரியும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா எந்த கேப்பும் இருக்கக்கூடாதுன்றனால ஒரே ஒரு செயின் தான் போடுறேன். அது வந்து நம்மளுக்கு எந்த ஸ்டிச்சாகவும் கவுண்ட் ஆகாது. அதே ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேயே வந்து நான்
என்னுடைய ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேவை போடுறேன். சரிங்களா? ஸோ இந்த ரோ போட்டுட்டு இதே மாதிரி இன்னும் 4 ரவுண்டு டோட்டலாக உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டு சிங்கிள் க்ரோஷேவோட சேர்த்து 5 ரோ இருக்கணும். 5 ரோ இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே ரோ போடுங்க. இன்னும் 4 ரோ போட்டுட்டு வாங்க எப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணி ரவுண்டாக ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து இதில் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் கூட ஒர்க் பண்ணலாம். பேக் லூப்பில் ஒர்க் பண்ணாமல் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணாலும் உங்கள் இஷ்டம்தான். பட் அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ரோவில் ஒர்க் பண்ணும்போதும் அதே மாதிரி ஒர்க் பண்ணும். அது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா என்ன சொல்கிறது, ரொம்ப பார்க்குறதுக்கும் இதாக இருக்காது. ப்ளஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் பார்த்து இது பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் திருப்பினாலும் ரைட் சைடு மாதிரியே இருக்கும். அதனால் இப்படியே 2 லூப்பையும் சேர்த்தே வந்து ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? பார்த்தீங்களா? இதே மாதிரி இன்னும் 4 ரோ போட்டு வாங்க அடுத்து எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து என்னோட 5 ரோ முடிச்சிருக்கேங்க. இப்போ நான் எதுக்கு இங்கே ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பட்டன் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த 2 எண்டையும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அடுத்த ரவுண்ட்லேருந்து ரவுண்டாக ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் வந்து ஜிப்பு தான் அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் இந்த 2ஐயும் ஜாயின் பண்ண தேவையில்லை இப்போது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஜிப்பு வந்து பெருசாக இருக்கும் இல்லைங்களா, ஒரு 7 இன்ச்சுக்கு இருக்கும் இல்லைங்களா, அதனால நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக 7 இன்ச்சுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ இதை அட்டாச் பண்ணாலும் நீங்கள் வந்து இந்த ஒயிட் கலர் இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே ரவுண்டை வந்து 7 இன்ச்சுக்கு 6.5லேருந்து 7 இன்ச் வரைக்கும் நீங்கள் போடணும். சரிங்களா? அப்போ வந்து நம்மளுடைய செஸ்ட் ஏரியா கவர் ஆயிரும். ஸோ தட் நம்ம அடுத்து வெயிஸ்ட் பேண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை ஜாயின் தான் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம ஒரு ரவுண்டு முடிக்கும்போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இப்போது செயின் 1 போட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேவை அதே ஸ்டிச்சிலேயே நம்ம போடணும். இப்போ நீங்கள் வந்து செயின் 2 போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சிலேருந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த இடத்துல நம்ம செயின் 1 போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேப் தெரியும். அந்த கேப் வேணான்றதுக்காக தான் நம்ம வந்து எதுலேயுமே வந்து செயின் 2 போடலை. எல்லாத்துலேயுமே செயின் 1 போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பட்டன் தான் அட்டாச் பண்ணுறேன்றனால நான் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் வந்து இப்போ பட்டன் அட்டாச் பண்ணல, ஒரு 7 இன்ச்சுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஜிப் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து பட்டனே வந்து 2 பட்டன் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன், எனக்கு ஃபுல்லாக ஓப்பனாக இருந்தால் ஓகே தான் சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த இதை ஜாயின் பண்ண தேவையில்ல. ஸ்லிப் ஸ்டிச்சு எப்பயும் போல் இப்போ இந்த ரவுண்டு போட்டிருக்கீங்க இல்லையா, இதவே நீங்கள் கண்டினியூ பண்ணணும். மொத்தம் உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் மட்டும் 6.5லேருந்து 7 இன்ச் வரைக்கும் வரணும். அதை போடுங்க. போட்டுட்டு நீங்கள் எப்படி போடுறீங்களோ, அட்டாச் பண்ணியோ இல்லை ஜாயின் பண்ணியோ ஜாயின் பண்ணாமலையோ எப்படி போடுறீங்களோ எப்படி போட்டிருந்தாலும் 7 இன்ச்சுக்கு போட்டுட்டு வாங்க நம்ம அடுத்து வெயிஸ்ட் பேண்ட் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோட 7 இன்ச்சு முடிச்சிட்டேன். சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்மால் மீடியம் பண்ணிங்கன்னா 6.5 இன்ச்சுக்கு முடிச்சுக்கலாம். நான் லார்ஜ் சைஸ் பண்ணுறேன்றனால நான் வந்து 7 இன்ச்சுக்கு போடுறேன். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து என்ன மாதிரியே வந்து ரவுண்டாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க, ரவுண்டாக இங்கே இந்த ரவுண்ட்லேயே ஜாயின் பண்ணி ரவுண்டாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல க்ளோஸ்டு எண்டு தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செயின் 1 போட்டு கட் பண்ணிடுங்க இந்த யானை. ஓகேங்களா? இல்லை நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக ஓப்பனிங்காக தான் வச்சுருக்கீங்க, ஜிப்பு தான் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் லாஸ்ட் ரவுண்டு போட்டு முடித்தோடனே அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சையும் லாஸ்ட் ஸ்டிச்சையும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் என்ன அளவுக்கு ஜிப்பு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை போடணும். நீங்கள் வந்து 7 இன்ச்சு ஜிப்பர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மால் சைஸ்க்கு பண்ணியிருந்தாலும் மீடியம் சைஸ்க்கு பண்ணியிருந்தாலும் இதையும் 7 இன்ச்சுக்கு போடணும். ஏன்னா 6.5 இன்ச்சுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிப்பு பெருசாக நிற்கும். இந்த இது வந்து அந்த ஓப்பனிங் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது. ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வெயிஸ்ட் பேண்ட் போட போகிறோம். நான் முதலே சொன்ன மாதிரி வெயிஸ்ட் பேண்ட் வந்து
சிங்கிள் க்ரோஷே தான் போடுவோம் சரிங்களா. ஸோ இப்போ நான் ரவுண்டாக ஒர்க் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து இப்படி கிராஸாக வந்திருக்கு இந்த இடத்துல, அதனால தான் நான் இதை வந்து முடிச்சு போட்டு இது பண்ணிட்டேன். இல்லைனா நான் இதிலே தான் ஜாயின் பண்ணியிருப்பேன் சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து ஓப்பனிங் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நானும் வந்து அங்கேயே ஜாயின் பண்ணணுன்ற, அதாவது சென்டர் ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் வந்து இதை முடிச்சு போட்டு இந்த டெய்ல் எண்டை வீவின் பண்ண போகிறேன் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ வேஸ்ட் பேண்டுக்கு அந்த கலரை ஸ்லிப் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. செயின் 1 சிங்கிள் க்ரோஷே நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம 4 ரவுண்டு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ச்சு அட்லீஸ்ட் 1 இன்ச்சுக்காவது கிடைக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த வேஸ்ட் பேண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, பட்டையாக இருக்க மாதிரி இருக்காது. அந்த நேரத்தில் தெரியும் இந்த மாதிரி இந்த இடத்துல வேஸ்ட் பேண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். நீங்கள் ஏதாவது ஃப்ளார் அட்டாச் பண்ணணும்னா கூட நீங்கள் அந்த இடத்துல அட்டாச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம 4 ரவுண்டு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். நீங்கள் வந்து இதில் ஓப்பனிங்காக விட்டுருந்தாலும் சரி, இல்லை இது வந்து என்ன மாதிரி க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வந்து நீங்களும் ரவுண்டாக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க சரிங்களா. அந்த ஸ்கர்ட்டும் சரி இதுவும் சரி ரவுண்டாக தான் இருக்க போதும் சரிங்களா. ஸோ இதை 4 ரவுண்டு இந்த கலரில் போட்டுட்டு 5வது ரவுண்ட்லேருந்து நம்ம ஸ்கர்ட் ஆரம்பிச்சிருவோம் பிளாக் கலரில். ஓகேங்களா. ஸோ இதை போடுங்க. 4th ரவுண்டு முடிஞ்ச பிறகு எப்படி பிளாக் கலரில் ஸ்கர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோடய சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு 4 ரவுண்டு முடிச்சிருக்கேன் சரிங்களா. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாடி பார்ட் செஸ்ட் பார்ட் வந்து நல்ல ப்ராடாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த வெயிஸ்ட் லைன் வந்து ஷ்ரங்க் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு க்ரிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்கர்ட் ஒர்க் பண்ணலாம். ஸ்கர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ எப்போல்லாம் நீங்கள் இந்த புது யான் ஜாயின் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த இதை வந்து முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் ஏன் முதலையே முடிச்சு இந்த இடத்துல ஒயிட் கலருக்கு மெரூன் கலர் ஜாயின் பண்ணும்போது ஏன் போடலைன்னா எனக்கு வந்து இப்படி கிராஸாக வந்திருந்தது இல்லைங்களா. அதனால தான் நான் வந்து அதில் தனியாக முடிச்சு போட்டுட்டு இங்கேருந்து தனியாக ஜாயின் பண்ணேன். பட் இப்போ வந்து இது சென்டரில் தான் இருக்குது இல்லைங்களா, அதனால் நீங்கள் இதுலேயேவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முடிச்சு வந்து இந்த பக்கம் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. இருங்க நான் ஜூம் இன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்லிப் நாட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த முடிச்சுக்கு வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு செயின் போட்டு இந்த பழைய யான் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த 2 டெய்ல் எண்டையும் சேர்த்து லைட்டாக முடிச்சு போடுங்க. எதுக்குன்னா நம்ம எப்படியும் இதை வீவின் பண்ணிடுவோம். பட் வீவின் பண்ணாலும் ஒன்று பிரிஞ்சிடாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து லைட்டாக ஒரு சின்ன முடிச்சு போட்டுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா செயின் 2 போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் ஸ்கர்ட் தான் ஒர்க் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ ஸ்கர்ட் வந்து எவ்வளோ ஃப்ரில்லாக இருக்கோ அவ்வளோக்கு இதாக போடலாம். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம் சரிங்களா. ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். பட் இது நம்மளுக்கு வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா ஸ்கர்ட் வந்து நல்லா ப்ராடாக வி மாதிரி வரணும் இல்லைங்களா. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன ஒரு டிப்புனா, நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து 6 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா. 6 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டிச்சு போட்டிருக்கீங்களோ அதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ நான் 120 ஸ்டிச்சு போட்டிருக்கேன். அதில் வந்து நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வந்து 20 இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு 20வது ஸ்டிச்சிலையும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ 2 ஸ்டிச்சு போடுவேன் 20வது ஸ்டிச்சில். ஸோ இப்போ நீங்கள் வந்து 90 ஸ்டிச்சு தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு 15வது ஸ்டிச்சிலையும் இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். நம்ம இதுலேயே எப்படி ஒர்க் பண்ணோம், ஒரே ஒரு செயின் தான் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்தே ஹாஃப் டபுள் க்ரோஷே ஆரம்பிச்சோம் இல்லைங்களா இந்த ஒயிட் கலருக்கே. அதே மாதிரி தான் இதுலேயும் 2 செயின் தான் போட்டுட்டு அதே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேயே வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம் சரிங்களா. ஸோ ட்ரிபிள் க்ரோஷே நமக்கு எப்படி போடுறதுன்னு தெரியும். 2 தடவை சுற்றி உள்ளேருந்து எடுத்து 2 தடவை 3 தடவை எடுக்கணும் சரிங்களா. இது எப்போயுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சாக கணக்காகாது. இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இதுலேருந்து 20 ஸ்டிச்சுக்கு போட்டுட்டு 20வது ஸ்டிச்சில் நான் வந்து 2 ஸ்டிச்சு போடுவேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இதுதான் என்னோடய 20வது ஸ்டிச்சு. இப்போ நான் வந்து இதிலேருந்து கவுண்ட் பண்ணல, ஏன்னா நான் 2 செயின் தான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டிச் ஆகாது. நான் அதே ஸ்டிச்சில் இன்னும் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஸோ அதுலேருந்து தான் நான் கவுண்ட் பண்ணுறேன். 1 2
3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி என்னோட 20வது ஸ்டிச்சில் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் எத்தனாவது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்கள் 6ஆல் வகுத்தும் போது 6ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வந்திருக்கோ அத்தனாவது ஸ்டிச்சில் தான் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் உங்களுக்கு இந்த ரவுண்டு முடியும் போது 6 ஸ்டிச்சு கூட இருக்கணும். 6 டைம்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ வந்து எனக்கு 120 ஸ்டிச்சுக்கு 126 ஸ்டிச்சு கிடைக்கும். நீங்கள் 90 போட்டிருந்தீங்கன்னா 96, 110 போட்டிருந்தீங்கன்னா 116 அந்த மாதிரி கிடைக்கணும். சரிங்களா? ஸோ இது எப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ரவுண்டு மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ரவுண்டுக்கு அப்புறம் மற்ற இன்னும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்கர்ட் வேணுமோ அது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ட்ரிபிள் குரோஷே தான் போட போகிறோம். ஸோ வந்து இதில் ஒன்று தான் இன்க்ரீஸு. ஸோ கவனித்து போடுங்க. போட்டுட்டு இந்த ரவுண்டோட முடிவில் அடுத்த ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சிருக்கேங்க. எனக்கு இப்போ வந்து இந்த ஸ்கர்ட் வந்து இப்படி ப்ராடாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பேன் ஆயிரும். ரொம்ப அப்படியே ரொம்ப பெருசாக உடனே இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். அது வந்து சர்க்கஸ் கூடாத மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் இந்த 2வது ரவுண்டை வந்து ஒரு இதில் ஒரு ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சு தான் போட போகிறேன். அதாவது இன்க்ரீஸே இல்லாமல் சும்மா ஒரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு ட்ரிபிள் குரோஷே தான் போடுவேன். அடுத்த ரவுண்டு வந்து நம்ம வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை இதுவே எனக்கு போதும், இந்த ப்ராடே எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம் அடுத்தடுத்த ரவுண்டு. சரிங்களா? ஸோ நீங்கள் அடுத்த ரவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பட் செகண்ட் ரவுண்டை வந்து வெறுமனா இப்படியே போடுங்க. சரிங்களா? இதை போடுங்க. அடுத்த ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த 2வது ரவுண்டை முடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த 2வது ரவுண்டில் நான் வந்து எந்த இன்க்ரீஸுமே பண்ணலை. ஒரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு ஸ்டிச்சு தான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ஸ்கர்ட் வந்து ப்ராடாக தான் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு 2வது ரவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இதை போட்டு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ இதுவே போதும், இந்த மாதிரி உங்களுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டில் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இன்னும் ஒரு 4 ரவுண்டு மொத்தமாக அந்த பிளாக் கலர் மட்டும் 6 ரவுண்டு இருக்கிற மாதிரி நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? 6 ரவுண்டு போட்டு கண்டினியூ பண்ணிட்டு கடைசி ரவுண்டு ரஃபுல் ரவுண்டு மட்டும் நம்ம இந்த வெய்ஸ்ட் பேண்ட் கலரில் பார்டர் போட்டுக்கலாம். சரிங்களா? இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த 3rd ரவுண்டில் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இதில் 20வது ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஒவ்வொரு 20வது ஸ்டிச்சிலையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இதில் வந்து ஒரு செகண்ட் ஸ்டிச்சில் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 21வது ஸ்டிச்சில் இதில் நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து எனக்கு இன்க்ரீஸ் வந்து கரெக்டாக வரும். அதே 6 இன்க்ரீஸ் தான் வரும். அப்போது 21வது ஸ்டிச்சில் நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா அப்போ வந்து எனக்கு கரெக்டாக 6 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே 15வது ஸ்டிச்சில் இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் 15வது ஸ்டிச்சில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 3rd ரவுண்டில் நீங்கள் 16வது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ எனக்கு இன்க்ரீஸே வேணாம்ப்பா, எனக்கு இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படியே இந்த ஒரு ஸ்டிச்சில் ஒரு ரவுண்டே நீங்கள் போட்டுகிட்டே போகலாம். இப்போ நீங்கள் இன்க்ரீஸ் இந்த ரோவில் இன்க்ரீஸ் பண்ணாலும் அடுத்த 3 ரவுண்டு வந்து இன்க்ரீஸ் இல்லாமல் ஜஸ்ட் 1-on-1 ரவுண்டே நீங்கள் போடணும். ஸோ மொத்தம் உங்களுக்கு 6 ஸ்டிச் இருக்கணும். 3வது ரவுண்டில் இன்க்ரீஸ் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம் தான். இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து மொதல் ரவுண்டில் எத்தனாவது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஒரு இது கூட இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் 20வது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து 21வது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணணும். அவ்வளோதான் மேட்ரு. சரிங்களா? ஸோ இதை முடிங்க. இப்போ நீங்கள் வந்து 6 ரவுண்டு போட்டுட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னொரு ரவுண்டு கூட போடலாம். எல்லாமே வந்து உங்களுடைய இதை பொறுத்து தான். நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் பொறுத்து தான். ஸோ இதில் வந்து அடிப்படை கட்டாயமே கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ இதை மறுபடியும் 2 செயின் போட்டிருக்கேன். அது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேயே நான் வந்து இன்னொரு ஸ்டிச்சு போடுவேன். அப்புறம் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு அது வந்து ரொம்ப பேன் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரவுண்டை திரும்ப அன்டூ பண்ணிவிட்டு திரும்ப இன்க்ரீஸ் இல்லாமல் போட்டுக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான் எதுவுமே. சரிங்களா? ஸோ இதை போடுங்க. நான் 6 ரவுண்டு முடிச்சுட்டு 6 ரவுண்டுனா இன்னும் 6 ரவுண்டு இல்லை, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து 6 ரவுண்டு முடிச்சுட்டு எப்படி வந்து ரஃபல் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ரஃபல் போட்டுட்டு நம்ம இந்த ஒன் சைடு இந்த கையும் வைக்கணும் இல்லைங்களா? இது ஒன் சைடு டாப் தானே. ஸோ அதையும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சரிங்களா?
பாருங்கள், நான் வந்து இதில் 10 ரவுண்டு போட்டிருக்கேங்க. ஆக்சுவலாக நான் வந்து 6 ரவுண்டே போதும்னு நினச்சேன். பட் அந்த இமேஜில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, மெஷர்மெண்ட் வந்து இந்த ஸ்கர்ட் மட்டுமே 11 இன்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நான் இது வந்து மொத்தம் 10 ரவுண்டு போட்டிருக்கேன். நம்ம வந்து இப்போ இந்த ரஃபிள் போடுவோம் இல்லையா கடைசியாக, அதுவும் சேர்த்து 11 இன்ச் ஆகும். சரிங்களா? அதனால் நான் 10 ரவுண்டு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டாக அந்த ஸ்கர்ட் வேணுமோ அதை பொறுத்து எத்தனை ரவுண்டு போடுறீங்களோ அத்தனை ரவுண்டு போடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதுவே சின்னதாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் ரவுண்டு போடணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை போடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரஃபிள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம இந்த நீங்கள் வெயிஸ்ட் பேண்ட் வந்து என்ன கலரில் போட்டிருக்கீங்களோ அதே கலரில் தான் ரஃபிள் போடுங்க, அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம புது யானை ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணி செயின் 1 போடுறேன். இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா டைட்டாக இழுத்துட்டு சின்னதாக லைட்டாக முடிச்சு போடுறேன். ஏன்னா நம்ம அப்போ தான் இந்த டெய்ல் எண்டை வந்து வீவின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ரஃபிள் வந்து நம்ம எப்படி போட போகிறோம்னா, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ரோ, 2 டபுள் க்ரோஷே ரோ, கடைசியாக சிங்கிள் க்ரோஷே முடிக்கிறதுக்கு நம்ம எப்போயுமே சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபான எண்டிங் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போது இதில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே ரோ மட்டும்தான் இன்க்ரீஸ் ரோ. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரஃபிள் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரில்லியாக சுருங்கி வரணும் இல்லைங்களா? அதனால அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே ரவுண்டு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். மற்ற 3 ரோ, அதாவது 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே ரோ, ஒரு சிங்கிள் க்ரோஷே ரோ எல்லாமே வந்து ஒரு ஸ்டிச்சில் ஒன்று தான், வேறு இன்க்ரீஸே கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே எப்படி செயின் 1 போட்டுட்டு அதே ஸ்டிச்சிலேயே ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லைங்களா? ஏன்னா கேப்பே தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து செயின் 1 போட்டுட்டு அதே ஸ்டிச்சிலேயே எந்த ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதே ஸ்டிச்சிலேயே ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இன்க்ரீஸ் எப்படி பண்ணணும்னா 5 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதாவது 5 ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 6வது ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்படி தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ வந்து நம்மளுக்கு நிறையா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து நல்லா ஃப்ரில்லியாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து 1 2 3 4, இது வந்து என்னுடைய 5வது ஸ்டிச்சு. நான் அந்த டெய்ல் எண்டையும் வீவின் பண்ணிகிட்டே தான் வர்றேன். இப்போ 6வது ஸ்டிச்சில் வந்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதே தான் வந்து நான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவேன். 5 ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 6வது ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. சரிங்களா? இது முடிச்சுட்டு 2 ரவுண்டு வெறும் டபுள் க்ரோஷே ரவுண்டு. சரிங்களா? எந்த இன்க்ரீஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒரு ரவுண்டு, 1 on 1 ரவுண்டு, 2 ரவுண்டு அதை போட்டுட்டு கடைசி ரவுண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு. சரிங்களா? ஸோ அதை போடுங்க. போட்டுட்டு இந்த ரஃபிள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம ஷோல்டர் ஸ்ட்ராப் பண்ணுவோம். சரிங்களா?